ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. போராட்ட களத்தில் உள்ள மக்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறித்து எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்போம். வணக்கம் பாலா, சொல்லுங்க. மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் அரசிடம் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் பாலா? தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடம் பகுதி. இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜோ இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த கடந்த 7ஆம் தேதியிலிருந்து கடந்த 4 தினங்களாக இந்த போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட கடற்படை வீரரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் மீன் பிடிப்பதற்கு பாதுகாப்பாக மீன் பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி எந்த ஒரு தமிழக மீனவர்கள் மீதும் துப்பாக்கிச் சூடோ அல்லது தாக்குதலோ நடத்த மாட்டோம் என இந்திய இலங்கை அரசு உத்தரவு கொடுக்க வேண்டும். வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அல்லது வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் இங்கே உத்தரவாதம் கொடுத்தாலே எங்களது இறந்த பிரிட்ஜோவின் உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் அவங்க அம்மா கடந்த 7ஆம் தேதி காலை முதலே இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். தற்பொழுது நீங்க அரசுக்கு வைக்கக்கூடிய, அதாவது உங்க பையன் பிரிட்ஜோவின் உடலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க அரசுக்கு வைக்கக்கூடிய என்ன கோரிக்கைகளை வைக்கிறீங்க? என் மகனை சுற்ற விட கொண்டு எடுத்து அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல தீர்வு அவனுக்கு கொடுத்தாத்தான் மீனவ மகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் நான் செத்தாலும் சரி இதிலே படுத்து கிடந்து செத்துருவேன். என் மகன் அவன் மூலியமா, என் மகன் மூலியமாவது இந்த மீனவ மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். கடந்த 4 நாளாக உங்களுடைய பையன் ஜிஹெச்ல தான் இருக்காப்புல. நீங்க அவரை பார்க்காம இப்போதைக்கு எப்படி உங்களுடைய குடும்பத்தினர் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் எங்களுக்கு எவ்வளவோ துக்கமா இருக்கு. இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்காக நான் 4 நாள் இந்த இதில் படுத்து கிடக்கேன். என்ன இது இனிமேல் இப்படி சம்பவம் எந்த தாய்க்கும் நடக்கக்கூடாது. அதனால இந்த மீனவ மக்கள் பூரா நல்ல ஒரு இதோட மீன் பிடிக்க செல்லணும். ஏதோ ஒரு இது பாதிப்போ எதுவுமே இல்லாதபடிக்கு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் நாங்கள் அதுக்கு பின்னாடியாவது என் மகனுக்கு நல்ல ஒரு நல்லடக்கம் செஞ்சு நாங்கள் பார்த்துக்குருவோம். நல்ல தீர்வு எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். தற்பொழுது அவர்கள் தாயார் இருக்கும்போது கடந்த 4 தினங்களாக இவருடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய பையனுக்கு இறப்பிற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இனி தமிழக மக்கள் மீன் பிடிக்கும் போது ஒரு நல்ல தீர்வு, பாதுகாப்பாக மீன் பிடிக்க அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக உள்ளன. தற்பொழுது பிரிட்ஜோவுடைய சகோதரர் இருக்காரு. அவருக்கு அவர் உடல் இறந்து இதுவரைக்கும் அவர் உடலை பார்க்கவில்லை. நம்ம அவர்கிட்ட கேட்போம். தற்பொழுது நீங்கள் உங்க சகோதரர் இறந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நீங்க அவங்களுடைய உடலை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதோட 4 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 நாள்லேயே நான் அவனை இன்னும் நாங்கள் போய் பார்க்கல. நாங்கள் போய் பார்த்தோம்னா அவங்க சைன் போட்டு எடுத்து தந்துடுவாங்கன்னு ஒரு இதில் நாங்கள் இன்னும் போய் பார்க்காம இருக்கோம். அவனால் ஒரு மீனவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிறதுனால தான் நாங்கள் இன்னமும் ஒரு 3 கோரிக்கையோடு நாங்கள் இன்னமும் இங்கே இருக்கோம். அந்த மொதல் கோரிக்கை என் தம்பி சுட்டவனை கைது செய்து இந்திய சிறையில் அடைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, மீனவர்கள் கச்சத்தீவு எங்களுக்கு மீட்டு தரக்கூட வேணாம். ஆனால் அந்த இடத்துல அதான மீனவர்கள் எங்களுக்கு அதான் வாழ்வாதாரம். அங்கே மீன் பிடிக்கையாவது எங்களுக்கு ஒரு பர்மிஷன் வேணும். அதுதான் எங்களுக்கு அது ஒன்று வேணும். மறுபடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே அதை எல்லாத்தையும் இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு தீர்வு சொன்னால் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகருவோம். அதுவரை நாங்கள் இங்கேயே தான் இருப்போம். தற்பொழுது இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட பார்க்கும்போது 2000க்கும் மேற்பட்டவர், அதாவது அவங்க பிரிட்ஜோவினுடைய இறப்புக்கு நியாயம் கேட்டு இந்த தங்கச்சி மடம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்டவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக தொண்டர்கள் மற்றும் சமூக அமைப்பில் உள்ளவர்கள், அது மட்டும் பள்ளி மாணவர்கள் என அதிக அளவில் தொடர்ந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இது தவிர காரைக்கால், நாகை போன்ற பகுதியிலிருந்து மீனவர்கள் பேரணியாக, அமைதி பேரணியாக இப்பகுதியில் மீனவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டமானது எங்களுடைய உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை மத்திய அரசினுடைய வாயிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருந்து எங்களுக்கு தெரிவித்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என்பது இவர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது. இந்த போராட்டம் 4 நாளா நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விவகாரத்தில் இலங்கை அரசு இதுவரை என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க? அதாவது இந்த போராட்டத்தில் அந்த இலங்கை கடற்படை துப்பாக்கி சூட்டிற்கு துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு இந்திய அரசு இலங்கை அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. அதற்காக இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஒரு குழு அமைத்துள்ளார். அந்த குழுவானது தற்பொழுது விசாரணையை தொடங்கியுள்ளன. துப்பாக்கி சூட்டுக்கு உண்டான ஆதாரங்களை திரட்டி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரங்களை திரட்டி வருவதாகவும் தற்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிகின்றன. இது தவிர இலங்கையினுடைய கடற்படை தளபதி விஜய
விஜய ரவீந்திர குணரத்ன அவர்கள் தெரிவிக்கும் பொழுது வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம் எங்கு நடந்தது என்று எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என இந்திய அரசிடம் கேட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூடு விசாரணை நாங்கள் தொடங்க வேண்டும் என்று அந்த விசாரணை நாங்கள் தொடங்க உள்ளதாகவும் அந்த பகுதியில் வந்து எந்த கடற்படை கப்பல்கள் சென்றது என்பதை வந்து நாங்கள் தெரியப்படுத்துவதற்காக வந்து இந்த பகுதியில் சரியான பகுதியை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தெரியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்திய மீனவர்கள் எந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்கிறார்கள், அதே போல வந்து அவர்கள் மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படை எங்கிட்டு செல்கின்றது என்பதை வந்து வீடியோ ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது. அதை நாங்கள் வந்து இந்த விசாரணையில் நாங்கள் தெரியப்படுத்துவோம் எனவும் இலங்கை ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது அந்த எங்களுடைய இந்த தகவல்களை, அதாவது இந்த மீனவர்கள் சுடப்பட்ட எந்த பகுதியில் சுடப்பட்ட தகவலை தந்தால் நாங்கள் விசாரணை தொடங்கப்படும் எனவும் தற்பொழுது அவர் இலங்கையில் உள்ள ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.